கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இன்று கூட நம்ம என்ன தியானிக்க இருக்கிறோம் என்று பார்த்தோன்னா, தேவன் நம்மளை ஏன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, அதற்கு நாம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிற தேவ வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:4 இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோன்னா just as he chosen us in him before the foundation of the world, that we should be holy and without blame பிஃபோர் ஹிம் இன் லவ். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் தமக்கு முன்பதாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் இருக்கும்படிக்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மளை கிறிஸ்துக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்கள், அதாவது இந்த உலகமே தோற்றப்படுவதற்கு முன்பதாகவே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார் என்று பார்த்தோன்னா, கிறிஸ்துக்குள் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதாவது இந்த இங்கிலீஷில் பார்க்கும்பொழுது பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இதுக்கு அர்த்தம் பார்த்தோன்னா ஒரு வீடு எதை நம்ம கட்டணும்னா என்ன பண்ணுவோம் என்று பார்த்தா முதல்ல அந்த ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேலே தான் அந்த வீடை கட்டுவோம். ஸோ அதுபோல் இந்த உலகத்துக்கே ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடியே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு என்று பார்த்தோன்னா, கிறிஸ்துக்குள் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்ட்டு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஸோ எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தோன்னா நமது குற்றமற்றவர்களாக இருக்கணும், அதுக்கடுத்து அன்பில் நமது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் என்று சொல்லி நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் அதுக்கப்புறமா அந்த குற்றமற்றவர்களாக இன்னவென்று நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, அதற்கு யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோன்னா இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அந்த வசனத்தில் என்று பார்த்தோன்னா நான் உங்களுக்கு புது கட்டளை கொடுக்குறேன், ஒருவருக்குள் ஒருவர் அன்பு கூறுங்கள், நான் உங்களுக்குள் அன்பு கூறினது போல நீங்கள் ஒருவருக்குள் ஒருவர் அன்பு கூறுங்கள் அப்படின்ட்டு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஸோ அதாவது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்பு செலுத்தணுமா, ஆனால் அந்த அன்பு எப்படி செலுத்தணும் என்று சொல்கிறாரு என்று பார்த்தோன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்குள்ளே நம்ம மேலே வச்சிருக்க நமக்குள்ளே அன்பு கூறினது போல நம்ம ஒருவருக்குள் ஒருவர் நம்ம அன்பு கூறணும் என்று இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த மாதிரியான அன்பு நம்ம மேலே வைத்திருந்தார் என்று நம்ம பார்த்தா நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். என்னவென்று பார்த்தோன்னா அவரோட உயிரையே கொடுத்து அவரோட அன்பை வெளிப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பானவர், சரி, அன்பின் உச்சக்கட்டம் என்றால் நம்மளால என்ன சொல்ல முடியும்? அன்பானவர்களே, என்னவாக இருக்கும்? ஒரு உயிரை கொடுப்பதை விட ஒரு பெரிய காரியம் எதுவாக இருக்க முடியும்? அன்பானவர்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு அன்பு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வைத்திருந்த அன்பு. அன்பானவர்களே, ஸோ அந்த மாதிரியான ஒரு அன்பை நம்ம என்ன பண்ண வேண்டும் பார்த்தா மற்றவங்க மேலே நம்ம வைக்கணும், நம்ம ஒருவருக்குள் ஒருவர் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா அந்த மாதிரி ஒரு அன்பை நம்ம செலுத்தணும் என்று இந்த வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஸோ அன்பில் பரிசுத்தம்னா என்னவென்று பார்த்தோன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேலே எப்படி அன்பு வச்சார், அவருக்குள்ள எந்த ஒரு காரியமும் இல்லை. அன்பானவர்களே, ஸோ அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்தார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான அன்பு நம்ம என்னவென்று பார்த்தோன்னா நம்ம மற்ற மேலே வைக்கணும் என்று சொல்லுகிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம அந்த மாதிரியான அன்பு நம்மளுக்குள்ள இருக்கும்பொழுது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நம்ம தீங்கு செய்ய மாட்டோம். அப்போ கண்டிப்பாக நம்ம எப்படி இருப்போம் என்று பார்த்தோன்னா நம்ம குற்றமற்றவர்களாக இருப்போம். அன்பானவர்களே, ஸோ இதற்காக தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார் என்று பார்த்தோன்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்ம கிறிஸ்துக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம அன்பில் பரிசுத்தமும் அதுக்கப்புறமா குற்றமற்றவர்கள் நம்ம இருக்கணும் என்பதுக்காக தான் தேவன் நம்மளை உலக தோற்றம் முன்பதாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஸோ கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.